Hey guys, Assalamu alaikum. Welcome to our channel. இன்னைக்கு என் குட்டி பொண்ணுக்கு என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா, இன்றைக்கி என்ன காய்னா புடலங்காய் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குட்டியாக கொஞ்சோண்டு பருப்பு போட்டு அதோடு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை போட்டு அது கூட தக்காளி அதில் தோலெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பாப்பாவுக்கு இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளியில் அந்த ஸ்கின்லாம் எடுத்துகிட்டு தான் குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் அதோட செரிமானத்துக்காக கொஞ்சம் சீரகம் எல்லா சாப்பாடுலையும் நான் ஆட் பண்ணுவேன். இதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் சீரகம் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ ரெடி ஆயாச்சு. நல்லா விசில் விட்டு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. பேபி ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக டெய்லியும் ஒரு காய் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது காய்கறி சாப்பிடும், இல்லைன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடும் பெருசாக போய். ஸோ இந்த மேடம் அப்போல்லாம் சாப்பிட்டாங்க தான், ஆனால் இப்போ ரொம்ப முடியலைங்க. அப்போ குட்டி பாப்பா, இப்போ 1 வயசு முடிஞ்சிருச்சு. ஸோ ரொம்ப கஷ்டம். 2 வயசு சாப்பிட்டாவே போதுங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஊட்டுறேன். ஏண்டா இப்படி இருக்குது, ஆசையாக சாப்பிட்டா நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும்ல, குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிட ஊட்டுறப்போ. ஸோ அந்த மாதிரி இருக்க மாட்டா. இப்போ ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கா. வால் அறந்த வால். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்ட என்னெல்லாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு முடிந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு அப்படியே லைக் பண்ண தட்டிட்டு போங்க. டடா.